எல்லாருக்கும் வணக்கம். ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான உணவே நமக்கு மருந்தான். அப்போ தரமான உணவு அப்படின்னா அது அசைவத்திலையும் இருக்கலாம், சைவத்திலையும் இருக்கலாம். 2 உணவுகளையுமே தரமான உணவுகளை எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் அசைவத்துக்கும் சைவத்துக்கும் உள்ளதே என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஆட்டுக்கறியை விட மேலானது வெண்பூசணிக்காய். நீங்கள் எவ்வளோக்கு ஆட்டுக்கறி சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் வெண்பூசணிக்காயும் உங்களுடைய இதில் சேர்த்துக்கிறச்சே அந்த ஆட்டுக்கறிக்கு சாப்பிட்ற எத்தனை கெலோரிஸ் இருக்கோ அது அந்த வெண்பூசணிக்காய்க்கு இருக்குது. அதே மாதிரி கோழிக்கறியை விட மேலானது கோவக்காய். ஸோ கோவக்காயை என்ன செஞ்சிடாதீங்க, தள்ளிடாதீங்க. பஞ்சிக்கறியை விட மேலானது முருங்கைக்காய். மீன் கறியை விட மேலானது வாழைக்காய். ஒட்டகக்கறியை விட மேலானது கொத்தவரங்காய். நண்டு கறியை விட மேலானது வெண்டைக்காய். பாம்பு கறியை விட மேலானது பீர்க்கங்காய். மாட்டுக்கறியை விட மேலானது தேங்காய். புறா கறியை விட மேலானது அரைக்கீரை. முட்டையை விட மேலானது கத்திரிக்காய். எல்லா காய்கறிகளை விட மேலானது அரசாணிக்காய். இந்த காய்கள்லாம் நீங்கள் எவ்வளோக்கு நான்வெஜ் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட இந்த சைவ உணவுகளை நீங்கள் சாப்பிட்றச்சே அவ்வளவு நன்மைகள் உங்கள் உடம்புக்கு பெற்றுக்கொள்ளுது. அதனால் சாப்பிட்டு பயனடைங்க. மறக்காமல் என்ன பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.